நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். அன்புடைமை. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. விளக்கம். இவ்வுலகில் வாழ்ந்து இன்பமடைந்தவர் பெறும் சிறப்பே அன்பு கொண்டு இல்வாழ்க்கை நடத்தியதின் பயன்தான் என்று அறிந்தோர் கூறுவர். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் சிலிண்டர் தட்டுப்பாடு, உணவகங்கள் மூடும் அவலம், சுற்றுலா பயணிகள் தவிப்பு. புதுச்சேரி ஆளுநர் மாளிகைக்குள் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர், போலீசார் விசாரணை. புத்தகப்பை வாங்க அரசு பள்ளி மாணவர்கள் 80,000 பேருக்கு தலா 1000 ரூபாய், முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புத்தகப்பை வாங்க அரசு பள்ளி மாணவர்கள் 80,000 பேருக்கு தலா 1000 ரூபாயை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். புதுவை அரசின் விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்ககம் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சர்வதேச தேசிய தென் மண்டல போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழா கம்மன் கலையரங்கில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுத்துறை இயக்குநர் சுதாகர் வரவேற்றார். ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பதக்கம் வென்ற வீரர்களை பாராட்டி ரொக்க பரிசு வழங்கினர். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பேசியதாவது, கல்வித்துறையுடன் விளையாட்டுத்துறை இணைந்து இருந்தால் முக்கியத்துவம் கிடைக்கவில்லை. அதனால் தனித்துறையாக விளையாட்டுத்துறை கொண்டு வந்துள்ளோம். பயிற்சியாளர்களுக்கு முன்பு 10,000 ரூபாய் ஊதியம் தந்ததை இப்பொழுது 30,000 ரூபாய் தருகிறோம். இதனால் சேர்ந்து இருந்த பயிற்சியாளர்களுக்கு தெம்பு ஏற்பட்டுள்ளது. ஊழியர்களுக்கும் ஊதியம் உயர்த்தி தந்துள்ளோம். விளையாட்டில் அதிக அளவில் பங்கு கொண்டு அதிக பதக்கம் கொண்டு வருபவர்கள் என்று நம்பிக்கை உள்ளது. போட்டியில் பங்கேற்க செல்ல வீரர்கள் பணம் இல்லாமல் சிரமப்படுவார்கள். வீரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நிதி தந்தோம். இப்பொழுது தனி நிதி ஒதுக்கி வீரர்கள் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலம் செல்ல அரசே உதவும். அரசு நிதியிலேயே இனி செல்லலாம். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு திடல்களை மேம்படுத்த 200 கோடி ரூபாய் தருவதாக சொல்லியுள்ளார். பதக்கம் பெற்ற பிறகு விளையாட்டு வீரர்கள் அரசு பணிக்கு சென்றுள்ளனர். இந்த நம்பிக்கையும் அரசு தந்துள்ளது. விளையாட்டு வீரர்களுக்கான இட ஒதுக்கீடு தந்துள்ளோம். அரசு பணியில் 5,000 பேருக்கு, தனியாரில் 8,000 பேருக்கு வேலை தந்துள்ளோம். ஐடி பார்க் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் தொழிற்சாலைகளை கொண்டு வர உள்ளதால் 50,000 இளைஞர்களுக்கு வேலை தருவோம். கட்சி வித்தியாசம் பார்க்காமல் அனைத்து வேலைகளையும் நடப்பதாக எதிர்க்கட்சியினரே சொல்கின்றனர். பூமி பூஜைகள் எதிர்க்கட்சி தொகுதியிலும் பல கோடுகளில் நடக்கிறது. எதிர்க்கட்சியினர் அனைத்தும் நடப்பதாக சொல்கிறார்கள். எங்கள் கட்சியினரே எதிர்க்கட்சிகளுக்கு அனைத்தும் செய்வதாக குற்றம் சாட்டுவர். சொன்ன அனைத்தையும் செய்து உள்ளோம். முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி புதுச்சேரியில் புத்தகப்பை, ஷூ வாங்க தேர்தல் நேரத்தில், அதனால் 2 வாங்க தலா 1000 ரூபாய் உடனடியாக 80,000 மாணவர்களுக்கு வங்கி கணக்கில் செலுத்தப்படும். பெற்றோரில் தாய் வங்கி கணக்கில் பணம் சேர்க்கப்படும். இவ்வாறு அவர் பேசினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், KSP ரமேஷ், தலைமை செயலர் மரு சரத் சௌகான், விளையாட்டுத்துறை செயலர் கிருஷ்ண மோகன் உப்பு, துறை இயக்குநர் சுதாகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் விளையாட்டு வீரர்கள் 320 பேருக்கு 1,25,42,000 ரூபாய் மற்றும் இதற்கு உறுதுணையாக இருந்த 63 பயிற்சியாளர்களுக்கு 9,89,000 என மொத்தம் 1,35,11,000 ரூபாய் அளவிற்கு பரிசு தொகை வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகைக்குள் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர், போலீசார் விசாரணை. புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள கலாச்சார மையம் தற்பொழுது தற்காலிக ஆளுநர் மாளிகையாக செயல்பட்டு வருகிறது. அங்கு துணைநிலை ஆளுநர் தங்கி வருகிறார்.
இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு நேரத்தில் மர்ம நபர் ஒருவர் ஆளுநர் மாளிகை வளாகத்திற்குள் நுழைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின்படி நள்ளிரவு நேரத்தில் அடையாளம் தெரியாத வாலிபர் ஒருவர் மாளிகையின் முன்பக்க கேட்டை எகிரி குதித்து உள்ளே சென்றுள்ளார். பின்னர் அவர் அங்கு விருந்தினர்கள் தங்குவதற்காக ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள் சென்று தூங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் அங்கு இருந்த துணைநிலை ஆளுநரின் மகன் அந்த வாலிபரை கண்டு சந்தேகமடைந்து உடனடியாக பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரிடம் தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் விரைந்து சென்று அந்த வாலிபரை பிடித்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். பின்னர் அவரை முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரம்ப கட்ட விசாரணையில் அந்த வாலிபர் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஹிருத்திக் ஜா என்பதும் பெங்களூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பொறியியல் படித்து வரும் மாணவர் என்பதும் தெரியவந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக டிஐஜி உள்ளிட்ட உயர் போலீஸ் அதிகாரிகள் நேரடியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர் எந்த நோக்கத்திற்காக ஆளுநர் மாளிகை வளாகத்திற்குள் நுழைந்தார், யாருடன் தொடர்பில் இருந்தார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள ஆளுநர் மாளிகை வளாகத்திற்குள் இவ்வாறு மர்ம நபர் ஒருவர் நுழைந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் சிலிண்டர் தட்டுப்பாடு, உணவகங்கள் மூடும் அவலம், சுற்றுலா பயணிகள் தவிப்பு. சர்வதேச அரசியல் சூழல் மற்றும் விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் காரணமாக புதுச்சேரியில் கடும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் உணவகங்களை நடத்த முடியாமல் உரிமையாளர்கள் திணறி வரும் சூழல் உருவாகியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் பதற்றம் காரணமாக உலகளவில் எரிபொருள் விநியோகத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சர்வதேச அரசியல் சூழலின் தாக்கம் தற்போது புதுச்சேரியில் சமையல் அறைகளை எட்டியுள்ளது. சிலிண்டர் வரத்து கணிசமாக குறைந்துள்ளதால் உணவகங்களுக்கு தேவையான வணிக ரீதியிலான சிலிண்டர்கள் கிடைப்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை காலங்களில் புதுச்சேரிக்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். தற்பொழுது நிலவும் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பல உணவகங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. திறந்திருக்கும் உணவகங்களிலும் போதிய உணவு தயாரிக்க முடியாமல் உரிமையாளர்கள் கைவிரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. உணவு கிடைக்காமல் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இது சுற்றுலா பயணிகளுக்கிடையே பெரும் பரபரப்பையும் அதிருப்தியும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் உணவக உரிமையாளர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். அதில் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளை நம்பியிருக்கும் இந்த நகரில் அவர்களுக்கு உணவு வழங்க முடியாத நிலை எங்களுக்கு மிகுந்த வேதனையை அளிக்கிறது. மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு எரிவாயு விநியோகத்தை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுற்றுலா மையமான புதுச்சேரியின் நற்பெயரை காக்கவும் பொதுமக்களின் தேவையை பூர்த்தி செய்யவும் அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். சர்வதேச மகளிர் தின விழா, பத்மஸ்ரீ விருது பெற்ற கலைமாமணி தக்ஷணாமூர்த்திக்கு பாராட்டு விழா. கவிதை வானில் கவி மன்றம், சன் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி, லார்ட் ஓ கிராம் ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்திய சர்வதேச மகளிர் தின விழா பிளே கேலக்சி சென்டரில் நடைபெற்றது. கலைமாமணி சரஸ்வதி முரளி மொழி வாழ்த்து பாடினார். கலா விசு அனைவரையும் வரவேற்றார். கலைமாமணி, ரவி, விநாயகமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புருனோ சேவியர், ரேவதி ஆகியோர் தலைமையில் பாவலர்கள் பெண்ணின்றி அமையாத உலகு என்ற தலைப்பில் கவிதை வாசித்தனர். இசை கருவிகளை இசைக்கும் காட்சியினை ஓவியர்கள் ஓவியமாய் வரைந்தனர். பாரம்பரிய சமையல் போட்டியில் பெண்கள் தங்களது சமையல் காட்சிக்கு வைத்திருந்தனர். இருதயமேரி, டாக்டர் முத்துலட்சுமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். பத்மஸ்ரீ விருது பெற்ற கலைமாமணி பூ தக்ஷணாமூர்த்திக்கு சிறப்பு செய்யப்பட்டது. பத்மநாபன், பிரமிளா மேரி ஆகியோர் கவியரங்க நெறியாளுகை செய்தனர். கவிதா, குமரகுரு, சுகன்யா, பிரகாஷ் ஆகியோர் நடுவர்களாக செயல்பட்டு வெற்றியாளர்களை தேர்ந்தெடுத்தனர். பத்மலட்சுமி, ரமேஷ் நன்றி கூறினார். வெற்றியாளர்களுக்கு பரிசுகளும், கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தேசிய கீதத்துடன் விழா மிக இனிமையாக நிறைவு பெற்றது. படத்தை வாசகர்களுக்கு தெரிவிக்க அத்தகைய கவிதை இப்பொழுது பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதையும் மீறி பெண்கள் வேலைக்கு வந்தாலும் அவங்களுக்கான ஒரு
பிறந்தநாள் கொண்டாட வந்த இடத்தில் அதிக மதுபோதையில் பொம்மியார் பாளையத்தில் உள்ள தனியார் விடுதியில் வாலிபர் மரணம். போலீசார் விசாரணை. தேனி மாவட்டம் பெரியகுளம் கோட்டார்பட்டி பகுதியைச் சேர்ந்த பிரம்மச்சந்திரன் இவரது மகன் அருண் பாண்டியன். பிகாம் பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். தனது நண்பர் பிறந்தநாளை கொண்டாட நேற்று முன்தினம் நண்பர்கள் 5 பேருடன் புதுச்சேரி வந்தார். அவர்கள் கோட்டக்குப்பம் அடுத்த பொம்மியார் பாளையத்தில் உள்ள தனியார் விடுதியில் அறை எடுத்து தங்கி உள்ளனர். நேற்று முன்தினம் நண்பரின் பிறந்தநாளை கொண்டாடிவிட்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு இடங்களுக்கு சுற்றி பார்த்துவிட்டு 5 பேரும் அறைக்குள் வந்து மது அருந்தி உள்ளனர். அப்பொழுது அருண் பாண்டியன் அளவுக்கு அதிகமாக மது குடித்ததாக கூறப்படுகிறது. மது போதையில் மயங்கி அவரை படுக்க வைத்திருந்தனர். பின்னர் நீண்ட நேரம் அவர் எழுந்திருக்காததால் அருண் பாண்டியனை அறையிலேயே விட்டுவிட்டு மற்ற 4 பேரும் பொம்மியார்பாளையம் கடற்கரைக்கு சென்று குளித்துவிட்டு நேற்று முன்தினம் இரவு சுமார் 12 மணிக்கு அறைக்கு வந்துள்ளனர். உணவு சாப்பிட்ட அருண் பாண்டியனை எழுப்பிய பொழுது அவர் மயங்கிய நிலையிலேயே கிடந்து உள்ளார். அதிர்ச்சியடைந்த நண்பர்கள் உடனடியாக அவரை மீட்டு புதுச்சேரி கனகச்செட்டிக்குளம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அருண் பாண்டியனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து அருண் பாண்டியன் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நேற்று அவரது தந்தை பிரம்மச்சந்திரன் கோட்டக்குப்பம் போலீஸ் அளித்த புகாரின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் ஏழுமலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். பிரேத பரிசோதனைகள் அருண் பாண்டியன் அளவிற்கு அதிகமாக மது அருந்தியதால் இறந்ததாக தெரிவித்தனர். உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பிறந்த நாள் கொண்டாட வந்த தனியார் நிறுவன ஊழியர் அதிக மது போதையின் காரணமாக இறந்த சம்பவம் அவரது நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மணவெளி சட்டமன்ற தொகுதியில் 1,17,00,000 ரூபாய் திட்ட மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை சபாநாயகர் தொடங்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் 1,17,00,000 திட்ட மதிப்பிலான சாலை அமைத்தல், குடிநீர் குழாய் அமைத்தல், வடிகால் வாய்க்கால் அமைத்தல், கலையரங்கம் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார். நல்லவாடு வடக்கு பகுதியில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் கலையரங்கம் கட்டும் பணி, நல்லவாடு புதுநகர் பகுதியில் உள்ள குறுக்கு வீதிகளுக்கு 6,03,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி, ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் உள்ள சிவசக்தி நகர், கோபால் நகர் மற்றும் மகாலட்சுமி நகர் உள் வீதிகளுக்கு 9,11,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணி, தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீனிவாசன் நகருக்கு 33,58,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணி, பூரணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள வேணுகோபால் நகருக்கு 6,24,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி, டிஎன் பாளையம் பகுதியில் உள்ள உடையார் வீதி மற்றும் பிள்ளையார் கோவில் வீதிக்கு 8,63,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலை அமைக்கும் பணி மற்றும் ஓடைவெளி கிராமத்தில் உள்ள திருவள்ளுவர் வீதி, முல்லை வீதி மற்றும் பூங்கா வீதி ஆகிய வீதிகளுக்கு வடிகால் மற்றும் ஃபேவர் பிளாக் மறுசீரமைக்கும் பணி ஆகிய பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அந்த பகுதிகளில் நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர்கள் சரஸ்வதி, அகிலன் மற்றும் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், பெண்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள இடுகாட்டிற்கு 15,43,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி, ஆண்டியார்பாளையம் பகுதியில் இடுகாட்டிற்கு 5,63,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஏரி கொட்டகை அமைக்கும் பணி ஆகிய பணிகளும் இன்று தொடங்கப்பட்டன. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி திருப்பதி ரயிலில் மது பாட்டில் கடத்தல், ரயில்வே போலீசார் பறிமுதல். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பணம், மது உள்ளிட்ட பொருட்கள் சட்டவிரோதமாக கடத்தப்படுகிறதா என்பதை தடுக்க போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக வாகனங்களுடன் சேர்த்து ரயில்களிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்ட உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி ரயில் நிலையத்தில் மத்திய ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் ரயில்வே போலீசார் இணைந்து சோதனை நடத்தினர். அப்பொழுது புதுச்சேரியில் இருந்து திருப்பதிக்கு புறப்பட்ட இருந்த பயணிகள் ரயிலில் ரயில்வே போலீசார் இன்ஸ்பெக்டர் சூரத்குமார் தலைமையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். சோதனையின் போது ரயிலில் யாரும் இல்லாமல் தனியாக இருந்து 2 பேக்குகள் போலீசார் கவனத்திற்கு வந்தது. சந்தேகத்தின் பேரில் அந்த பேக்குகளை திறந்து பார்த்தபொழுது அதில் 20,000 ரூபாய் மதிப்புள்ள விலை உயர்ந்த மது பாட்டில்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த மது பாட்டில்களை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் அந்த பேக்குகள் யாருடையது மற்றும் மது பாட்டில்களை ரயிலில் கொண்டு வந்தவர்கள் யார் என்பது குறித்து ரயில்வே போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
மாநில அனைத்து கோவில் அர்ச்சக சங்கத்தை சேர்ந்தவர்கள் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் புதுச்சேரி அனைத்து ஆலய அர்ச்சகர்கள் பாதுகாப்பு அமைப்பின் மக்கள் தொடர்பு அதிகாரி சரவணன் தலைமையில் பாஜக கட்சியில் இணைந்தனர். நிகழ்ச்சி புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராமலிங்கம் தலைமையிலும் கோவில் மற்றும் ஆன்மீக பிரிவு மாநில தலைவர் சாய் சுதாகர், இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் அகிலன், பிரிவுகளின் இணை பொறுப்பாளர் வேல்முருகன், கோவில் மற்றும் ஆன்மீக பிரிவு மாநில இணை அமைப்பாளர்கள் ஜெயபால், சரவணன், மாவட்ட அமைப்பாளர்கள் சேரலாதன், முத்து, இணை அமைப்பாளர்கள் பூபாலன், ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். தேசிய நலன் மற்றும் ஆன்மீக மதிப்புகளை முன்னிறுத்தும் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு கோவில் அர்ச்சகர்கள் பாஜக கட்சியில் இணைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சிலிண்டர் தட்டுப்பாடு, உணவகங்கள் மூடும் அவலம், சுற்றுலா பயணிகள் தவிப்பு. புதுச்சேரி ஆளுநர் மாளிகைக்குள் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர், போலீசார் விசாரணை. புத்தகப்பை வாங்க அரசு பள்ளி மாணவர்கள் 80,000 பேருக்கு தலா 1000 ரூபாய், முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.